இந்தோனேஷியா அப்படின்னு சொன்னாக்கா நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இந்தோனேஷியாவுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க, த ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் த ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லி இந்தோனேஷியாவுக்கு வந்து பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்தோனேஷியாவில் அவ்வளோ எரிமலைகள் இருக்குது. இந்தோனேஷியாவை சுற்றியும் சுமார் 130 ஆக்டிவ் வோல்கேனோ இருக்குங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வோல்கேனோ இன்சிடென்ட் தான். ஒரு பொண்ணு சைனாலேருந்து வந்தவங்க, ஒரு டூரிஸ்ட்டு வோல்கேனோக்குள்ளே விழுந்து இறந்துட்டாங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னால் நடந்த செய்தி இது. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்ன நடந்துச்சு, இவங்க எப்படி உள்ளே விழுந்தாங்க அப்படின்ற வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ விதவுட் ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தோனேஷியாவில் நிறையா டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இருக்குதுங்க. ஸோ நிறையவே வந்து ஆளுங்க வந்து ரொம்ப சுற்றி பார்க்க போவாங்க. அதுவும் ஒரு வந்து வெல் நோன் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன், ஆமாவா? ஸோ அந்த மாதிரி வந்து சுற்றி பார்க்க வந்த ஒருத்தவங்க தான் இந்த ஹுவாங் லியோங், 31 வயசு பொண்ணு. சைனாலேருந்து அவங்களும் அவங்களோட ஹஸ்பண்டும் வந்திருக்காங்க இந்தோனேஷியாவுக்கு சுற்றி பார்க்க. வந்துட்டு நிறைய இடங்கள்லாம் சுற்றி பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு சன்ரைஸை வந்து படம் பிடிக்கணும், அதே டைமில் ஒரு ப்ளூ லேக் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தோனேஷியாவில் ரொம்ப ஃபேமஸான ஈஸ்ட் ஜாவா இந்தோனேஷியாவில் இருக்கிற இந்த ஒரு வோல்கேனோவுக்கு போயிருக்காங்க. இந்த வோல்கேனோ பேர் வந்து பார்த்திங்கனாக்கா ப்ளூ ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னாக்கா, அந்த லேக் வந்து பார்த்திங்கனாக்கா அப்படி ப்ளூவாக இருக்குங்க. வோல்கேனோஸ் வந்து நீங்கள் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வோல்கேனோவாக இருந்தாலும் ரொம்ப நாள் வந்து இரப்ஷன் இல்லைனாக்கா அது தண்ணி தேங்கி அப்படி இருக்கும், அது ஒரு லேக் மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி இந்த வோல்கேனோவும் வந்து ஒரு லேக் ஆகி ரொம்ப ப்ளூவாக இருக்குங்க. அந்த தண்ணி சல்ஃபரிக் ஆசிட்னால அந்த தண்ணி வந்து அப்படி ப்ளூவாக இருக்கும். ஸோ அந்த டாக்ஸிக் கேஸும் வந்து அப்பப்போ வந்து அந்த தண்ணியிலேருந்து வெளியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலுமே வந்து இதை ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாக வச்சுருக்காங்க இந்தோனேஷியா கவர்மெண்ட். இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டூரிஸ்ட்டுங்க வந்து அங்கே போகிறாங்க. நிறைய பேர் இதுக்கு முன்னாடி போயிருக்காங்க. நிறைய பேர் போயிட்டு நிறைய படம் பிடிச்சி சோஷியல் மீடியாலலாம் வந்து போட்டு அது வைரல் ஆகி ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம் அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க அந்த இடத்துக்கு. அந்த மாதிரி சோஷியல் மீடியாவை பார்த்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் போஸ்ட் போடுறாங்க, நானும் இங்கே போய்ட்டு படம் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க தான் இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கப்பல்ஸ். இந்த கப்பல்ஸ் வந்து சைனாவிலேருந்து இந்தோனேஷியாவுக்கு வந்திருக்காங்க. அங்கே ஒரு கைட் இருந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கப்பல்ஸும் வந்து ஒரு கைட் வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க. இந்தோனேஷியன் டூரிஸ்ட் கைட்டை ஒருத்தர் ஹையர் பண்ணிவிட்டு அந்த இடத்த பற்றி நல்லா தெரிஞ்சவரை வந்து கூட்டிக்கிட்டு இவங்களும் வந்து போயிருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்து போனோம் அப்படின்னு சொன்னாக்கா, சன்ரைஸ் பார்க்கணுன்னாக்கா நீங்கள் விடிய காலையில் 4 மணிக்கெலாம் ஹைக்கிங் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த கப்பல்ஸும் கிளம்பி விடிய காலையில் 4 மணிக்கெலாம் ஹைக்கிங் பண்ணி மேலே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஏறி மேலே போகும்போது விடியறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. மணி 6க்கு மேலே ஆயிடுச்சு. அப்புறமா வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, போயிட்டு ஒன்றும் சன்ரைஸ் வந்து ஒன்றும் வரல. ஸோ வெயில் ஒன்றும் அந்த சன்ரைஸ் வந்து மேலே வர்றதுக்கட்டியும் நம்ம அந்த ப்ளூ லேக்கை படம் பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹுவாங் லியோங் வந்து போயிட்டு அங்கே நிற்கிறாங்க. சரி, நான் வந்து நின்று போஸ் கொடுக்குறேன், நீ என்னை படம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட்டை சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இவங்களும் போயிட்டு அந்த ஒரு இடத்துல போய் நிற்கிறாங்க. ஸோ இந்த டூரிஸ்ட் கைட் வந்து ஒரு 2-3 வாட்டி வந்து அவங்கள வந்து வார்ன் பண்ணியிருக்காரு, ரொம்ப அந்த பள்ளத்துக்கிட்ட போகாதீங்க, இது வந்து ரொம்ப டேஞ்சரஸான இடம், அந்த ப்ளூ லேக்லேருந்து வந்து அந்த ஆசிட் கேஸ் வந்து வரும், அது வந்து நம்மளுக்கு நல்லதில்லை, ப்ளஸ் அந்த இடம்லாம் வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும், இங்கெல்லாம் ரொம்ப கல்லுக்கல்லாக இருக்கும், ரொம்ப வழுக்கும், கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களும் சரின்னு சொல்லிட்டு நிறைய மாதிரி போஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அங்கே வந்துட்டு ஒரு மரம் மாதிரி, ஒரு மரம் கிளை மாதிரி அங்கே வந்து இருக்குது. நிறைய பேர் வந்து அங்கே தான் வந்து நின்று போஸ்ட் கொடுத்து வந்து சோஷியல் மீடியாவில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க இந்த ஹுவாங் லியோங்கிறவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கே நின்று படம் பிடிச்சாங்களோ அதே ஸ்பாட்டில் நானும் நின்று படம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்டில் போய்ட்டு இவங்களும் நின்று படம் பிடிக்கிறதுக்கு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ பிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களோட ஹஸ்பண்ட் தான் வந்து மொபைலில் வந்து ஃபோட்டோ பிடிக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து அப்படி நின்று போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்னும் கொஞ்சம் பின்னால் போகிறேன், அந்த மரத்துக்கிட்ட போய் நான் போய் நிற்கிறேன், அப்போ தான் வந்து அந்த ப்ளூ லேக் இன்னும் நல்லா கிளியராக தெரியும், இன்னும் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஸ்டெப்பு பின்னால் போகிறாங்க. ஓகேங்களா, இன்னும் வந்து பின்னால் இன்னும் கொஞ்சம் கேப் இருக்குது. ஸோ இவங்க இன்னும் கொஞ்சம் ஒரு 2 ஸ்டெப்பு பின்னால் போயிட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் போஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டெப் பின்னால் போகிறாங்க. அங்கே தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பொண்ணு வந்து ஒரு லாங் ப்ளூ ட்ரெஸ் போட்டிருக்காங்க. சரியா, நல்லா நீளமான ஒரு ப்ளூ ட்ரெஸ்ஸு, நல்லா நீட்டாக இருக்குது கீழே வரைக்கும். ஸோ அவங்க பின்னால் 2 ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது என்ன ஆச்சுனாக்கா, இவங்களோட ட்ரெஸ்ஸை வந்து இவங்களே வந்து பின்னால் ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது இவங்களோட ட்ரெஸ்ஸை இவங்களே ஸ்டெப் பண்ணி மிதித்து அப்படியே பின்னால் வந்து ட்ரீட் பண்ணி விழுந்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும்ல, அந்த ட்ரெஸ்ஸு லாங்காக இருந்தாக்கா சில நேரத்தில் நம்ம நடக்கும்போது நம்மளே மிதிச்சிருவோம்ல, அந்த மாதிரி இவங்க வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து மிதித்து இவங்களே கவுந்து பின்னால் விழுந்து என்னாச்சு அப்படின்னாக்கா, சுமார் 750 மீட்டர் கீழே, அதாவது 250 ஃபீட், 250 அடி கீழே போயிட்டு விழுந்திருக்காங்க. அப்படியே வோல்கேனோ மவுண்டன் உங்களுக்கு தெரியும், ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, மரம் காடு செடி அப்படி ரொம்ப இருக்காது, எல்லாம் ரொம்ப வந்து கல்லாக தான் இருக்கும், எல்லாமே ராக்ஸ் அந்த மாதிரி தான் ரொம்ப இருக்கும்.
ஸோ இவங்க ஒரு 250 ஃபீட் மேலேருந்து அப்படியே கீழே உளுந்து அந்த கல்லுலலாம் அடித்து அப்படியே உருண்டு போய் இன்னும் நிறைய கல்லுங்களெல்லாம் அடித்து போயிட்டு விழுந்திருக்காங்க. இதை வந்து இதில் என்ன ஒரு சேடான விஷயம் அப்படின்னாக்கா, அந்த ஒய்ஃப் விழுந்ததை வந்து கண்ணால் வந்து ஹஸ்பண்ட் வந்து பார்த்துருக்காரு. அப்புறம் அங்கே இருக்கிற இன்னும் சில மக்களும் பார்த்துருக்காங்க. ஏன்னா அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் தானே. ஸோ நிறைய டூரிஸ்ட்லாம் அங்கே இருந்திருக்காங்க. இவங்க போஸ்ட் கொடுக்கும்போது இன்னும் ஒரு 2-3 பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்தது அவங்க போஸ்ட் கொடுக்கறதுக்கு. ஸோ இவங்க அந்த மாதிரி அவங்க சொந்த சட்டையில் அவங்களே ட்ரீட் பண்ணி பின்னால் உளுந்து 250 ஃபீட் கீழே போயிட்டு விழுந்திருக்காங்க. ஸோ உளுந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு உயிர் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியல. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் வந்து அந்த டூரிஸ்ட் கைட்டை சொல்லி அந்த டூரிஸ்ட் கைட்டை எல்லாமே கொஞ்சம் பேனிக் ஆகிட்டு அவங்க வந்து ஹெல்ப்புக்கு வந்து கூப்பிட்றாங்க, ரெஸ்கியூ மிஷனுக்கு ஆளெல்லாம் கூப்பிட்றாங்க. ஸோ இந்தோனேஷியா கவர்மெண்ட் வந்து ரெஸ்கியூ மிஷனுக்கு ஆளெல்லாம் அனுப்புது. ஸோ எல்லோரும் வராங்க, கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு கயிறுலாம் போட்டு ஆளுங்கள்லாம் கீழே இறங்கி போய், ஏன்னா 250 ஃபீட் அப்படின்றது ரொம்ப கீழே இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் டைம் எடுத்திருக்கு. அதாவது எவ்வளோ நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 ஹவர் டைம் எடுத்திருக்கு அந்த ரெஸ்கியூ மிஷனுக்கு. அவங்க போய்ட்டு அந்த பாடியை வந்து போயிட்டு எடுக்கிறதுக்கு. கீழே போனோன்னா வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இந்த பொண்ணு வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடம்புலாம் பயங்கர அடி, அந்த கல்லுலலாம் அடித்து அந்த இம்பேக்டில் வந்து அவங்க வந்து இறந்துட்டாங்க. ஸோ அந்த பாடியை ரிகவர் பண்ணி திரும்பி மேலே எடுத்துகிட்டு வரணும். அதுக்காக வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த ரெஸ்கியூ மிஷின் வந்து செஞ்சு நிறைய பேர் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த பாடியை வந்து அந்த ஸ்ட்ரெச்சில் வச்சு மேலே ஏற்றி மெதுவாக கொண்டு வந்திருக்காங்க. பட் கன்ஃபார்மாக வந்து அவங்க வந்து இறந்துட்டாங்க அந்த இம்பேக்ட்லேயே. அந்த வோல்கேனோ ஏற்கனவே வந்து ஒரு டாக்ஸிக்கான ஒரு வோல்கேனோ. அந்த தண்ணி வந்து ரொம்ப டாக்ஸிக்குங்க, அந்த சல்ஃப்ரிக் ஆசிட்டு. ப்ளஸ் அது ஒரு ஆக்டிவ் வோல்கேனோ வேறு. பட் லாவா இல்லை, அவங்க லாவாவில் எங்கேயும் போய் உழுவலை. அந்த மாதிரி விழுந்திருந்தால் பாடி கூட கிடச்சிருக்காது. ஸோ அவங்க அந்த கல்லில் விழுந்து அப்படியே அங்கேயே இருந்தனால அந்த பாடியை ரிகவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு இந்தோனேஷியாவோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அந்த பாடியை வந்து அனுப்பிட்டாங்க. அனுப்பிட்டு அங்கேருந்து அதுக்கப்புறமா வந்து அவங்க ஃபேமிலியே வந்து சைனாக்கு அந்த பாடியை கொண்டு போகிறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு. அவரோட ஹஸ்பண்ட் வந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு செவரெலாம் வந்து போயிட்டு முட்டிக்கிட்டு ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப கவலையாயிட்டார். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ரொம்ப கவலையாகிட்டு போயிட்டு செவரெலாம் முட்டிட்டு ரொம்ப அழுகுறாரு. அந்த மாதிரி கொஞ்சம் போஸ்ட்லாம் வந்து போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப சேடாக இருக்குது. ஒரு ஒய்ஃபு அந்த மாதிரி நீங்கள் பாருங்கள், ஒரு கப்பல்ஸ் வந்து ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு போகிறாங்க. போயிட்டு அந்த மாதிரி ஒரு ஒய்ஃப்க்கு அந்த மாதிரி நடக்கும்போது அதை கண்ணால் வந்து ஒரு ஹஸ்பண்ட் வந்து விட்னஸ் பண்ணும்போது அது வந்து ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் இல்லையா. ஸோ ரொம்ப சேடாக இருந்துச்சு இதெல்லாம் பார்க்குறதுக்கு. அதனால தான் நம்ம வந்து என்னன்னாக்கா, ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு போனோன்னா ஒரு ஹைக்கிங் போனோம், இல்லை ஒரு ஜாகிங் போனோம், ஒரு வாக்கிங் போனோம், ஒரு ஸ்விமிங் போனோம்னாக்கா எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கும் அதுக்கான ப்ராப்பர் அட்டையர்ஸ் வந்து நம்ம போட்டுட்டு போகணுன்னு இதுக்கு தான் வந்து சொல்கிறது. ஸோ நீங்கள் ஒரு மலை மேலே போகிறீங்க, இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகிறீங்க அப்படின்னாக்கா ஒரு லாங் ட்ரெஸ், எனக்கு புரியுது, ஒரு நல்ல இடத்துல போய்ட்டு நம்ம ஒரு நல்ல ஃபோட்டோ பிடிக்க போகிறோம், ஒரு சன்ரைஸ் ஃபோட்டோ பிடிக்க போகிறோம், ஒரு ப்ளூ லேக் ஃபோட்டோ பிடிக்க போகிறோம், ஒரு ஃபேமஸான ஒரு டெஸ்டினேஷனுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம கண்டிப்பாக நல்லா உடுத்திட்டு போனோம், பயங்கரமான சட்டெல்லாம் போட்டுட்டு போனோம். பொம்பளால் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க வந்து ட்ரெஸ் போட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஐடியாவில் இருப்பாங்க. இந்த சன்ரைஸ் வந்து நான் இந்த ட்ரெஸ்ஸில் தான் பிடிக்க போகிறேன், இந்த ப்ளூ ட்ரெஸ்ஸில் தான் இன்றைக்கி சன்ரைஸ் பிடிக்க போகிறேன், ப்ளூ ட்ரெஸ்ஸு ப்ளூ லேக்கு அப்படி மேட்சிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஃபிக்ஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. பட் ஸ்டில் எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த மாதிரி அட்டையர்ஸ் போடணுமோ அந்த மாதிரி போட்டுட்டு போனால் நம்மளுக்கு சேஃப், கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், சேஃப்டியாகவும் இருக்கும். ஆமாவா? ஸோ இப்போ இதுவே அவங்க ஒரு ஜீன்ஸு, ஒரு ஸ்பாட் ஷூ போட்டுட்டு, ஒரு டிஷர்ட் மாதிரி போட்டுட்டு, ஒரு டாப்ஸ் மாதிரி போட்டுட்டு போயிருந்தாங்கனாக்கா இப்படி ஒரு விஷயமே நடந்திருக்காது. அன்லெஸ் அந்த மரக்கிளை உடஞ்சி இல்லை கல் தடுக்கி அவங்க கீழே விழுந்திருந்தால் வேறு. இவங்க சொந்த சட்டையிலே ட்ரீட் பண்ணி அவங்களே மதித்து அவங்க சட்டையை அவங்களே பின்னால் அப்படியே கவுந்து விழுந்திருக்காங்க. ரொம்ப ஒரு சோகமான விஷயம். பாருங்கள், சாவு வந்து எப்படிலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு ப்ராப்பர் அட்டையர் இருந்துச்சுனாக்கா பெட்டர். இப்போலாம் வந்து என்னென்னமோ மாதிரி சாவுலாம் வரணும்ல. ஆனால் இப்போ கொஞ்சம் காலமாக வந்து இந்த டெக்னாலஜிலாம், அந்த சோஷியல் மீடியாலாம் ரொம்ப வந்தனால செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லி அதனால இறந்து போனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. செல்ஃபி எடுக்கிறேன், அங்கே எடுக்கிறேன், இங்கே எடுக்கிறேன், இப்படி போஸ்ட் கொடுக்குறேன், பயங்கரமான இடத்துல போய் போஸ்ட் கொடுக்கணும், நம்ம வந்து யாருமே செய்யாத மாதிரி நம்ம ஒரு விஷயம் செய்யணும், யாருமே எடுக்காத மாதிரி நம்ம ஒரு செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லி லூசுத்தனமாக என்னென்னமோ பண்ணி இறந்து போகிற ஆளும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் செத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஏதாச்சும் போய் எங்கேயாச்சும் போய் செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா ஒன்றுக்கு 2-3 தடவை செக் பண்ணி டைம் எடுத்து நல்லா பார்த்துட்டு சேஃபாக இருக்கான்னு அதுக்கப்புறமா மெதுவாக எடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. செல்ஃபி எப்போ வேணாலும் எடுக்கலாங்க. சேஃப்டி தாங்க முக்கியம். எடுத்த செல்ஃபியை நீங்களே திரும்பி போஸ்ட் பண்ணி நீங்களே பார்த்து ரசிக்கிறதுக்கு நீங்கள் மொதல் இருக்கணும்ல. ஸோ செல்ஃபி எடுக்கிறதுனா பார்த்து எடுங்க. நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட சந்திக்கிறேன். பீஸ் ஆஃப்.